உங்க அப்பா என்ன தொட்டு தாலி கட்டின நாள்ல இருந்து இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த விஷயத்தையுமே நாங்க மறைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக முதல் தடவை நான் அவருக்கு போய் சொல்லி லெட்டர் எழுதிருக்கேன். அம்மா, இந்த உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சா நடக்க போறதை நினைச்சு பயப்படவோ நடந்ததை நினைச்சு அழுறதுக்கோ இது சமயம் இல்லை. அந்த பையன் உயிரோட இருந்தா உங்களுக்கு கல்யாணத்தையாவது பண்ணி வச்சிருப்பேன். அவன் தான் போயிட்டானே. அதனாலதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவருக்கு லெட்டர் எழுதிருக்கேன். அந்த தெய்வம் தான் அவரை நம்ப வைக்கணும். அந்த லெட்டர் நீயே போஸ்ட் பண்ணு. Something good, sir? Yes, after a long time, I am going to become a father again. Congratulations. Thank you. What's your age, sir? Just 50. Wow, good show. புள்ளைய மட்டுமா சுமக்கிறா, பாவத்தையே சுமக்கிறாளே. இவங்க அப்பா கௌரவங்கிற வார்த்தைக்கே இலக்கணமா வாழ்றவர். ஆனா இப்போ No, no, டாக்டர் பாரதி. எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதா எப்படி? கண்ணீரால கலங்க தழிக்க முடியாதுன்னு தான் இவளையும் என்னோட இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பாரதி, இன்னொரு தாயா மட்டுமல்ல, ஒரு லேடி டாக்டராவும் இருந்து முடிவெடுக்க வேண்டிய நிலைமை. உண்மைதான் மதர். இவ செஞ்ச தப்புக்கு ஒரு பாவம் அறியாத சிசு பலியாயிடக்கூடாது. இது வரைக்கும் நான் எவ்வளவோ காம்ப்ளிகேட் கேஸ் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப என் மக கேஸ். Take it easy. உங்க ஹஸ்பண்ட் திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த ஹோம்லி சர்வீஸ் பண்ண போறீங்க. உங்க மகளும் இங்கேயே தங்கி இருக்கட்டும். கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தர. அம்மா, நடக்க கூடாது நடந்துடுச்சு. நானும் உங்க அப்பாவும் தலை நிமிர்ந்து நடக்கணும். 4 பேர் உன்னை நடத்தக்கிட்டவன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்பவாவது நீ அம்மாவாகிற வரைக்கும் இந்த அம்மா பேச்ச கேளு. குப்சாமி, அடுத்த வாரம் நான் எப்படியாவது இந்தியாவுக்கு வரேன். அம்மாவுக்கு தகவல் கொடுத்துருங்க. ஹலோ, அப்படியா? வண்டி அனுப்புமா வேண்டாமா? ஓகே. யார் வருது? ஐயா வராங்களா? யார் சகல ஏற்பாடு செஞ்சு பெரிய பண்டில் சிகரெட்டோட ஏர்போர்ட் போகும். அங்கேயே போய் பத்த வைக்க போறியா? நல்லா வத்தி வைப்பிய. அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் திரும்பி வரத்துக்குள்ள நல்ல ருசியாட்டு சமைஞ்சு வை. என்ன தமிழா மலையாளமா? யாம் பாடுறேன். பாடரா? அதான் ஒரு பாஷை ஆடம் இல்லாம இருக்கு. போ, நான் அம்மா போன் பண்றேன். டிரைவர் கிருஷ்ணா. ஹலோ, யாரு? பொன்னம்மாவா? என்ன விஷயம்? ஊர்ல இருந்து இன்னைக்கு ஐயா வராங்களா? என்ன ஐயா வர்றாரா? ஆமாம்மா, நீங்க அங்க இருக்கிறத சொல்லி வச்சிருவா. வேண்டாம் வேண்டாம், நானே அங்க வந்துடுறேன். பச்சை கொடுக்கு. நீங்க ஏமா வரணும்? உன் ஐடியா ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ராணி, உங்க அப்பா வர்றாரா? நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சுட்டா எப்பவோ தெரிய வேண்டியது இப்ப தெரிய போகுது. எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன். வா. வாங்கம்மா வாங்கம்மா, மெல்ல மெல்ல மெல்ல. இந்த டாக்டர் அம்மாவுக்கு எந்த டாக்டர் அம்மா பிரசவம் பார்க்க போறாங்களோ, இந்த அண்ணம்மா பேத்தி பொண்ணம்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. மெதுவா மெதுவா. அவர் எத்தனை மணி ஃபிளைட்ல வர்றாரு? ஐயா வரலையா? வரப்போறான்னு போன் பண்ண. என்னமோ எதிர்பாராத காரணத்தினால ஐயா வர ப்ரோக்ராம் தள்ளி போட்டுருக்காங்களாம். உங்களுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தகவலே வந்துச்சு. அப்படியா? என்னம்மா ஐயா வரலையேன்னு ஏக்க பெருமிச்சு விடுவீங்கன்னு பார்த்தேன். அப்படியான சாதாரண பெருமிச்சா விட்டுட்டீங்க. நான் ஒரே ஒரு தொட்டு பார்க்க சுமார் வாய்க்க காமிங்கம்மா. மே வயிறா கீ வயிறான்னு பார்த்தேன்னா பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு சொல்லிடுவேன். இது நாட்டு வைத்தியம், எங்க பாட்டி வைத்தியம். காமிங்க. கைய உணவே எந்திருக்கிறீங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். என்னம்மா வந்த கையோட புறப்பட்டீங்க? எந்த நிமிஷமும் டெலிவரி ஆகலாம். என்ன பையன் உதைக்கிறானா? ஆமா, பையனும் உதைக்கிறான், நீயும் உதைக்கிற. நான் போயிட்டு வரட்டுமா? ஆமா, நீங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல. நானும் உங்க கூட வர்றேன். வீட்டை யாரு பாத்துக்கிறது? வரேன். பாரதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
ஒரு தாயா பயப்படுறேன்னு தவிர டாக்டரா தைரியமா இருக்க முடியலையே. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கிராண்ட் மதர் ஆயிட்டீங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மேல் சைல்ட் மாஸ்டர் சக்கரவர்த்தி பிறந்துட்டான். தேங்க்யூ. ராணி, இதுவரைக்கும் நீ என் பேச்சை கேட்டு இல்லை. இனிமே தான் நீ கவனமா இருக்கணும். என்னம்மா சொல்றீங்க? இவன் உன் புள்ளதான். இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. ஆனா உலகத்துக்கு முன்னால இவன் உனக்கு தம்பி. அம்மா, உன் புள்ள அப்படி கூப்பிட்டா நீ ஓடி போய் தூக்க கூடாது. பெற்ற பிள்ளையை விட்டு விலகி வாழ முடியுமா அம்மா? உன்னால விலகி வாழ முடியலன்னா உங்க அம்மா உயிரோடவே வாழ முடியாது. பாரதி, கார் ரெடி. மதர், நானும் ராணியும் காலம்பூராவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தைரியமா போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா. பாருங்கம்மா, இப்பவே ஐயா வாட்ட பெரிய ஆட்டு நல்லா முளைச்சுக்கிட்டு இருக்குது. யார் ஜாடமா? ஐயா ஜாடுதான். இப்ப அந்த ஜாட கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, தந்தை அப்பா அப்பா அப்பாங்க. குழந்தைய உனக்கு தூக்க தெரியாது. 6 மாசம் வரைக்கும் தாய்கிட்ட தான் இருக்கணும். யாரும் நிக்கல இல்ல, நீங்களே வச்சுக்கோங்கம்மா. பரவாயில்ல, அவள்கிட்ட கூட அவளும் தூக்கி பழகிட்டோம். பத்திரம் பத்திரம் பாத்து பாத்து. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன? குழந்தை நீங்க பெத்தீங்களா இல்ல சின்னம்மா பெத்ததான்? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. உங்களை பார்த்தா குழந்தை பெத்த உடம்பாவே தெரியல. அதுதான் நல்லா பச்சை உடம்பாட்டம் வாடி போய் கிடக்கு. அது ராத்திரி போயினா கண் முழிச்சு என்ன கவனிச்சுட்டா இல்லையா, அதான். பாருங்க, இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். நான் தான் தயார் பண்ணுவேன், நான் தான் சாப்பாடு போடுவேன். என்ன கேட்காம தண்ணி கூட குடிக்கக்கூடாது. நீ பெத்த, நான் செத்த. ராணி, உங்க அப்பா வர்றாரா? அவர் உணர்ந்தா உனக்கு தெரியுமே. இங்க நடந்த எதுவும் அவருக்கு தெரியக்கூடாது. நீ எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு கலகலப்பா இருக்கணும். புரியுதா? சரிம்மா. I sing a song for you. 1, 2. I had it, but you could be. I had it, but you could be. I had it. Sola, what the bola, vangi taranaya. Morris masala katirka. I Morris masala katirka. That's government of Gulabdan. Ayya.
பொன்னம்மே, குழந்தை தொங்குது. தொங்கல, தூங்குது. பொன்னம்மே, இல்லையா? இது மாதிரி கொச்சு குட்டி நமக்கு எப்போ? யோ, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? முதல்ல என் அடக்கு, என் கழுத்துல தாலி கட்டு. பொண்ணு பொன்னம்மே அடக்கணும், இல்ல பொன்னம்மை மேல இருக்கிற ஆசை அடக்கணும். யாம் பொன்னம்மையே அடக்கும் எண்டம் குருவாயூரப்பா. என்னடா பிரம்மச்சாரி சமைக்குமா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾನೊಬ್ಳು ಕಬ್ಬರ ಹಿಂದುತ್ತೇನು ನೀವು ಅವ್ರನ್ನ ಬ್ರಹ್ಮಚಾರಿ ಅಂತೀರ. ನೀ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇருந்து என்ன ಪ್ರಯೋಜನ? ಮದುವೆಯಾಗಿ 10 ವರ್ಷ ಆಯ್ತು, ಒಂದು ಇಲ್ಲ. ನನ್ನ ನೋಡ್ರಿ, டேய் புள்ள குட்டி பார்த்தாதாண்டா பொண்டாட்டி மரியாதை கொடுப்பா. என்ன பிரபாகரா, சுகந்தண்ணே, மொளே, இவனை ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு வீடு உண்டு, இவனை மாதிரியே 2-3 കുട്ടികൾ ഉണ്ട്. അയ്യോ ജനറൽ, ഇവളൊരു തൊട്ടാർവാടിയാണ്. സാർ തമാശ പറയുകയാണെങ്കിൽ ഇവരതെല്ലാം കാര്യമായിട്ട് കണക്കാക്കും. രാത്രി ബഹളം വെക്കാനും തുടങ്ങും. ராத்திரிக்கு திண்ணேற்பட்டுக்கடா. தரிசனே, ஒரு நாளைக்கு நான் ஷேவ் பண்ணலன்னா பொண்டாட்டி குத்துதுங்கிற. நீ எப்படி வாழ்க்கை பூரா கைதை செலுத்த? ಹಾಯ್ ಜನರಲ್. Hi. Congratulations. You have really talented. He tells soul man you're tapping. Certainly, my dear young lady. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன் ராணி? ராணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உங்கள்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுதே, என்ன சமாச்சாரம்? எனக்கு எல்லாம் தெரியும். வெரி சாரி மை டியர் பேபி. எங்க நான் கொடுத்த மோதிரம்? தொலைச்சிட்டியா இல்ல யாருக்காவது கொடுத்துட்டியா? டேடி கிட்ட பொய்யே பேசக்கூடாது. பொய் பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நீ அந்த மோதிரத்தை யாருக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். நான் அந்த பையனை பார்த்தேன், எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியாவுக்கு வந்த உடனே முதல்ல உங்க கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அந்த பையன் ஆக்சிடென்ட்ல திடப்படுத்திட்டு முன்ன போனதே அம்மா வரப்போ நல்லா இருக்கு. பொழுது விடிஞ்சு டீ கூட குடிக்காம செடியை நோண்டிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தோட்டக்காரன் பாத்துக்க மாட்டான்? நமக்கு கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. செடியை நடுறான்னா தோட்டக்காரன் நடுவான். இதுல இருக்கிற பூ எடுத்து என் பொண்டாடி தலையில வைடானா எப்படி வைப்பான்? என்ன பேசுறீங்க? தமிழ். நானே என் கையில செடி உண்டாக்கி அதுல வர்ற பூவை எடுத்து உன் தலையில வச்சு ரோஜா பூவை விட என் பொண்டாட்டி முகம்தான் அழகுன்னு நிரூபிக்க போறேன். சரி சரி, இத குடிங்க. ஹெல்ப் மீ ப்ளீஸ். இப்படி ஊட்டி வளர்த்தே என்ன கெடுத்துட்ட. அதனாலதான் கல்யாண வயசுல பொண்ணு இருந்தும் கூட நாம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அத பார் ராணி, அந்த குழந்தை உன்கிட்ட இருக்கிறத விட அவகிட்ட இருக்கிறத அழகா இருக்கு. பையன் பரவாயில்ல, அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டான். கொண்டா இப்படி. ஆத்தியா, நான் சொன்னதை கேட்டோன்னு ஓடிட்டா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படி எதுவும் இல்லைங்க. இருக்கு பாரதி. இதுவரைக்கும் நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைச்சதில்லை. அதே மாதிரி நீ எந்த உண்மையும் என்கிட்ட மறைக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். பாரதி, ராணியோட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு.
நீ அவகிட்ட இதை பத்தி ஒண்ணும் கேட்க வேண்டாம். என்னதான் தாயும் மகளுமா இருந்தாலும் அவளும் வயசுக்கு வந்த பொண்ணு. ராணி ஒரு பையனை காதலிச்சிருக்கா. அவ காதல் நிறைவேறத்துக்கு முன்னாலேயே பாவம் அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல தவறி போயிட்டான். ராணியோட கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா அவளுடைய கதி என்ன ஆயிருக்கும்? அதான் ராணியோட மாற்றத்துக்கே காரணம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறிய? என்னது சாரே? யான் கராட்டே கத்துக்கிறேன். கராட்டே கத்துக்கிறியா? முதல்ல காபி போட கத்துக்க, அப்புறம் கராட்டே கத்துக்கலாம். அது இல்ல சாரே, கட்டபொம்மன் மாதிரி உள்ள ஒரு ஆளைத்தான் கல்யாணம் കഴിக்கணும். ஆ ஸ்திரீ பறஞ்சது. நான் கட்டபொம்மன் வேஷம் விட்டு அங்க போய் ஆ ஸ்திரீ ஒற்ற அடி கராட்டே அடி கொடுத்தது. முழங்காலும் முட்டையும் காணலே, 2 விலா எலும்பு திருடு போய். காதல் விளையாட்டா? ஆள் யாரு? நம்ம பொன்னம்மே. அடே பொன்னம்மாவா? ஓ தேங்க்யூ. சாரி, நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன? பொன்னம்மையே நான் தாலி கட்டுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். பொன்னம்மாவை நீ தாலி கட்டுறதுக்கு நான் ஐடியா கொடுக்கணும். ஆசீர்வாதம் விடுறேன், வாங்கிக்க. தமிழ் பெண்கள் தாலிக்கு என்னைக்குமே மரியாதை கொடுப்பாங்க. கட்டுன தாலியை காப்பாத்துறதுக்காக யமங்கிட்ட கூட கராட்டே ஃபைட் பண்ணுவாங்க. அதனால நீ என்ன பண்ற, சுபசகுனம் தொட்டதும் தொடங்கும்பா. இங்க என்னது தொட்டதும் கதவு திறந்துடுத்தோம். பின்ன பாஞ்சாலம் உரிச்சு பொம்பளையாக்கும். அதே தைரியமா கதவை திறந்து வச்சுட்டு உறங்குனது. ஐயர் இவட இருக்கணும், சண்டை இவடவே இருக்கணும். நான் உள்ள போய் வரும். முக்கியமானத மறந்துட்டு போறேனே. இவட ரெடியா இருக்கு. என் குருவாயூரப்பா. ரெடிங்கில் மந்திரம். இருட்டுல கட்டேல கழுத்துல கட்டுவேடா. எதுவும் இருட்டுல நடந்தாங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அம்மி மிதிக்கிறோம். அதுக்கு பதில் அவங்க பாட்டி இருக்கிறா, அவளை மிதிச்சுப்பேன். மிதி. மந்திரம் மட்டும் சொன்னா மதி. அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். நான் அங்க போய் விசில் அடிக்கும், ஸ்டார்ட் செய்யணும். உங்களை நம்பி கூட்டிட்டு வந்தேன். என் தாலி
உன் இஷ்டத்துக்கு தாலி கட்டுவேன் உடனே கழுத்துனா கழுத்திடுமா அட எனக்கு இங்க பொன்னே ஏதோ ராத்திரில நடந்தது ராத்திரியோட போயிட்டோம் என் தாலி வாங்கி கொடு எனக்கு தெரியாது உன் பொண்டாட்டி கொடுத்தா வாங்கிக்கோ என் தாலி ஐயோ நான் தர மாட்டேன் நிறுத்தி வேணும் நான் வேற மந்திரம் சொல்லி தொலைச்சனே நீர் தப்பு தப்பா மந்திரம் சொல்லி அதுமே நான் ஆள் மாதிரி தாலி கட்டி பாட்டனார அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் தாலி பொம்பளைங்களுக்கு வேலி மாதிரி ஒண்ணு பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஓ இடத்துல வாழு இல்லையா பொட்டி படுக்க தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வாழு ஐயோ இந்த கேள்வியோட நான் வாழணும் நான் உன்னோட வாழணும் ஆமா காலம் பூரா நம்ம வாழலாம் என் தாலி என்ன இதெல்லாம் கரெக்ட் ஐயா நீங்களே சொல்லுங்க எந்த பொம்பளையாவது கழுத்துல கட்டின தாலியை கழட்டி கொடுப்பாங்களா அது எப்படி முடியும் கல்லானாலும் கனவி புல்லானாலும் புருஷி இல்லையா நீங்களே சொல்றீங்களா சொல்றீங்க என்னது பாட்டி கழுத்துல தாலி சோம அழுகிறா தாலி கட்டினதே அவர் தானே குருவாயூரப்பா ஐயா தலை குருவாயூரப்பா ஐயா தலை எண்டன் தலை நீ என்ன கேள்வி கேட்கறது வாய் வாய் அவசரத்துல ஆழம் மாத்திட்டியடா அறிவு கட்ட முண்டா ஐயா தலை ஐயா தலை எண்டன் தலை உனக்கு என்ன கேள்வி எதமா அவரை நான் என் தெய்வமா நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் அவரை கண்கலங்காம வச்சு நான் காப்பாத்துறேன் ஐயா இவங்க என் வளர்ப்பு பாட்டி இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாங்க ஓ 60 வயசு கன்னியா ஆமாங்க ஐயா எங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட போயிட்டேன் எங்க பாட்டி அனாதை ஆயிடுவாங்களோன்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன் அவங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுடுச்சு அவங்களுக்குன்னு ஒருத்தர் வந்தாச்சு எனக்கு ஒரு தாத்தா கிடைச்சிட்டார் இனிமே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன் தாத்தா ஐயோ சோமா உன் தியாகத்தை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல கல்யாண வயசுல ஒரு பேத்தி இருந்தோ ஒரு 60 வயசு கன்னிக்கு நீ வாழ்வு கொடுத்திருக்கீன்னா அடாடாடா நீ பெரிய தியாகிடா படவா வாடாங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் காதலை பத்தி என்கிட்டயே சொல்லி திருட்டுத்தாலி கட்டுறதுக்கு ஐடியாவும் கேட்டிருப்பேன் செய்தியாரிமே இதெல்லாம் உங்க ஐடியாவா போனா போறா தாலியை கட்டி கொடுத்துருப்பேன் இந்த தாலி கூமுட்டை